என்ன கல்யாண நாள்? நீ என் புருஷன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ ஆம்பளை தானா? ரோஷமே இல்லையா? பொண்டாட்டி இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னு நீ ஹெல்ப் பண்ணாம ஆபீஸ் டென்ஷன் எப்பவுமே இருக்கும்னு பக்கத்துல வந்து உட்கார்ற. நீ உன்னோட வாக்க மறந்துட்ட மாதிரி ஈஸியா என்னால என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி போட்டுட முடியாது. நீ வீட்ல இருக்க நான் ஒத்துக்கிட்டது நம்ம காதலால. வீட்லயே இருந்து இப்படி சாப்பிடுறதுக்கு இல்ல. திருமணத்திற்கு முன்பு எல்லாம் நல்லபடியாக இருந்த ஹரிஷிற்கு திருமணத்திற்கு பின்பு எல்லாம் மாறிப்போனது. எதிர்காலத்தில் நல்ல விலைக்கு விற்கலாம் என்று ஒரு உதவாக்கரை கம்பெனியின் பங்குகளை வாங்கி நஷ்டத்திற்கு விற்று திவாலானான். அதனால் தன் வீட்டை விட்டு வெளியேறினான். இப்போது மனைவியின் வீட்டில் வீட்டோடு மாப்பிள்ளையாகி எச்சில் பாத்திரங்களை கழுவிக்கொண்டு காலம் கடத்தி கொண்டிருக்கிறான். நான் அப்புறமா பேசுறேன். ஹாய்.